மதத்தின் இயல்பு மற்றும் பொருள். அறிமுகம். மதம் என்பது நம் வாழ்வின் ஒரு அங்கம். ஊகமாகவோ அறிவார்ந்ததாகவோ அல்லது மனதின் வளர்ச்சியை புரிந்து கொள்வது. இருப்பினும் அறிவியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் இதை புரிந்து கொள்வது முக்கியமானது. மதம் முற்றிலும் மனித செயல்பாடுகள் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மதம் முற்றிலும் மனித செயல்பாடு என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மனித வாழ்வின் தவிர்க்க முடியாத அம்சமாக அது மாறிவிட்டது. மேற்கில் பரம்பரை ஆதிக்கத்துடன் ஜூடியோ கிறிஸ்தவ நம்பிக்கைகளின் பாரம்பரியம் மதம் பெரும்பாலும் இறையியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மேற்கத்தின வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் தாட் ஜூடியோ கிறிஸ்தவ நம்பிக்கைகளின் பாரம்பரியம் மதம் பெரும்பாலும் இறையியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கிழக்கில் இது பெரும்பாலும் கீழே தத்துவம் என்று சொல்லக்கூடிய கிழக்கில் இது பெரும்பாலும் இயற்கை சக்திகளின் அனுபவத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் இரண்டும் ஒரு நெறிமுறைக்கான உள் தூண்டுதலை கணக்கில் எடுத்துக் கொள்கின்றன. மதத்தின் நடைமுறையை பற்றிய தார்மீக குறிப்பு இது. மதத்தின் பொருள். சொற்பிறப்பியல் ரீதியாக மதம் என்ற சொல் லத்தீன் மூலமான ரெலிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வேகமாக கட்டு. இதனால் மதம் நிச்சயமாக சமூகத்தின் மீது வலுவான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்பதை நிறுவுகிறது. இது ஒரு சமூகத்தின் உறுப்பினர்களை ஒன்றாக இணைக்கும் ஒன்றாக விளங்குகிறது. மதத்தை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்க தொடங்கும் போது நாம் இயல்பாகவே மதத்தின் வரையறையை பற்றி சிந்திக்கிறோம். மதத்தை பற்றி தீவிரமா சிந்திக்கும் போது அதனுடைய வரையறை எப்படி இருக்கும்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடும். மதத்திற்கு பல வரையறைகள் உள்ளன. சமூகவியல், உளவியல், அரசியல் அல்லது இவற்றின் கலவை மற்றும் பிற முன்னோக்குகள் ஆதரிக்கப்படுகின்றன. அடிப்படையில் வேறுபட்ட பார்வைகள் மதத்தின் அர்த்தத்தையும் புரிதலையும் பாதிக்கிறது. சில வரையறைகள் தனித்தன்மை வாய்ந்தவை, மேலும் நாம் கூறும் பொதுவான கூறுகளை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றன. இதன் கீழ் நாம் உளவியல் வரையறைகளை தொகுக்கலாம். உணர்வுகள், செயல்கள் மற்றும் தனிப்பட்ட மனிதர்களின் அனுபவங்கள். அவர்கள் தங்களை உறவில் நிற்பதாக கருதும் வரையில் அவர்கள் தெய்வீகம் என்று அழைக்கலாம். சமூகவியல் வரையறைகள் நம்பிக்கைகள், நடைமுறைகள் மற்றும் பல்வேறு சமூகங்களின் மனிதர்கள் உருவாகியுள்ள நிறுவனங்கள். ஆன்மீக வரையறைகள் மதம் என்பது உலகில் உள்ள அனைத்தும் ஒரு சக்தியின் வெளிப்பாடு என்பதை அங்கீகரிப்பதாகும். இப்ப சமூகவியல் வரையறைகள் அது ஒரு விதமான விளக்கங்களை கொடுக்குது. ஆன்மீக வரையறை அது ஒரு விதமான விளக்கங்களை கொடுக்குது. இப்ப ஆன்மீகம் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு, அதுதான் அந்த மதங்களில் பிரதிபலிக்கக்கூடியது. சமூகவியல் வரை நம்பிக்கை, நடைமுறைகள் மற்றும் பல்வேறு சமூகங்களில் மனிதர்களின் உருவாகியுள்ள நிறுவனங்கள். சமூக மதங்கள் ரீதியான ஒரு நிறுவனங்களை உருவாக்கி இருக்கும். இந்த சமூகவியல் வரையறை அது பொறுத்து அதோடைய வரையறைகள் அமைந்திருக்கிறது. ஆன்மீக வரையறை மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி மனிதர்களை ஆட்டுவிக்குது, நடத்துகின்றது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு அங்கீகரிப்பதாக இருக்கிறது. இருப்பினும் இந்த வரையறைகள் எதுவும் முழுமையானவை அல்ல. மதம் என்பது வார்த்தை, பிரத்யேக வார்த்தை அல்ல, மாறாக அது உள்ளடக்கியது. இது பன்மடங்கு கூறுகள் மற்றும் அம்சங்களை உள்ளடக்கியது. மதம்ன்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல. சமயங்கள் பல சமயங்கள் இருக்கு. நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அநேக சமயங்கள் உண்டு. இந்த சமயங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றது. இந்த நம்பிக்கைகள், உணர்வுகள், அனுபவங்கள், மதிப்புகள், சின்னங்கள், வழிபாடுகள், சடங்குகள், பண்டிகைகள், வழிபாட்டு முறைகள், கலாச்சாரங்கள், புராணங்கள் போன்ற வாழ்க்கை, இது எல்லாமே மனித வாழ்க்கையோடு பிணைந்திருக்கின்ற ஒரு விஷயம். அதாவது நம்பிக்கை, உணர்வுகள். ஒரு விஷயத்தை நம்புறாங்க, அவங்க நம்பிக்கை அது பாரம்பரியமாக தொடர்ந்து அந்த நம்பிக்கையில் அது உணர்வுகளா இருக்கட்டும், அவங்களுடைய அனுபவங்களா இருக்கட்டும்,
அந்த அனுபவங்கள் வந்து மத ரீதியாக சொல்லப்படக்கூடிய அனுபவங்கள், மதத்திற்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அதற்காக உருவாக்கப்பட்ட சின்னங்கள், வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு மதங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. வேறு வேறு வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகின்றன. அதுபோல சடங்குகள், சில சமயங்களில் சடங்குகளை அங்கீகரிக்கின்றன, சில சமயங்கள் சடங்குகளை புறக்கணிக்கின்றன. பண்டிகைகள், விழாக்கள் இதெல்லாம் வந்து சில சமயங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். சிறு தெய்வ வழிபாடுகள் கூட இந்த பண்டிகையில் வழிபாடு முறைகள் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. கலாச்சாரங்கள், இந்த புராண கதைகள், அது மூலமா கடவுளுடைய நம்பிக்கை உண்டாக்குறது, இது மாதிரி மக்களுடைய வாழ்க்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாமே பிணைந்து கிடக்கின்ற ஒரு முக்கியமான காரணிகளாகும். ஆதிகால மதத்தை படித்து மானுடவியலாளர் சர் இ.பி. டைலர் தனது பிரிமிட்டிவ் புத்தகத்தில் கலாச்சாரம் மதத்திற்கு ஒரு குறுகிய வரையறையை அளிக்கிறது. அங்கு அவர் மதத்தை நம்பிக்கை என்று புரிந்து கொள்கிறார். டைலர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரிமிட்டிவ் புத்தகத்துல வந்து கலாச்சாரம் மதத்திற்கு ஒரு குறுகிய வரையறையை அளிக்கிறது. அங்கு அவர் மதத்தை வந்து நம்பிக்கை என்று புரிந்து கொள்கிறார். ஆன்மீக மனிதர்கள் அத்தகைய புரிதலுக்கு எதிராக பல எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அதாவது ஆன்மீக மனிதர்கள் வந்து நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகமே என்னதுன்னா ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து யார் மீது வைக்கிறார்கள்? கடவுள் என்ற ஒரு முக்கியமான ஒரு சக்தியின் மீதாக அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வந்து அது நம்பிக்கை வந்து புரிந்து கொள்ள மட்டும்தான் அது முடியும். அந்த நம்பிக்கையை வந்து அது ஒரு ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மதம் வந்து அதன் முழுமையின் அடிப்படையில் விமர்சகர்கள் வாதாடுகின்றனர். நம்பிக்கை தவிர நடைமுறை மேலும் வலியுறுத்தப்பட வேண்டும். வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது தவிர நடைமுறையிலும் அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர்களும் உண்டு. மற்றொரு ஆட்சேபனை என்னவென்றால், நம்பிக்கை மற்றும் நடைமுறைகள் எப்போதும் ஆன்மீகத்தை நோக்கியதாக இருக்காது. மனிதர்கள் நமது வரையறையின் நோக்கம் எதுவும் இல்லை என்பதை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்த வேண்டும். மற்றொரு ஆட்சேபனையும் இதுல உண்டு. நம்பிக்கை மற்றும் நடைமுறைகள் எப்போதும் ஆன்மீகத்தை நோக்கியதாக இருக்காது. அது சில நேரங்களில் அதில் மாற்றம் வரலாம், அது எதிர் விளைவுகளையும் உண்டாக்கலாம். இத்தகைய இந்த மனிதர்கள் வந்து நமது வரையறை நோக்கம் எதுவும் இல்லை என்பதை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட வேண்டிய அது அவசியமாகிறது. இருப்பினும் இந்த கண்ணோட்டத்தில் மதத்தை பார்ப்பதில் நேர்மறையான பக்கங்களும் உள்ளன. விசுவாசிகளின் மத மனப்பான்மை மிகவும் தெளிவாக உள்ளது. மேலும் விசுவாசிகளின் நோக்கம் மேற்கோள் காட்டியபடி மற்றொரு மானுடவியலாளர் ஜர்ஜே ஜி. பிரேசர் அவரது புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ளது. கோல்டன் போவ், மதம் என்பது மனிதனை விட மேலான சக்திகளின் சாந்தம் அல்லது சமரசம். மதம் என்பது மனிதர்களை விட அது ஒரு மேலான சக்திகளின் சாந்தம் அல்லது சமரசம் என்று குறிப்பிடுகிறார். இயற்கை மற்றும் மனித வாழ்க்கையின் போக்கை வழிநடத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. இயற்கை மற்றும் மனித வாழ்க்கையின் போக்கை வழிநடத்தும், அதாவது நம்ம இயற்கையா மனிதன் உலகம் இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க, அந்த மனிதர்களையும் இயற்கையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி அது இருக்கு என்று அது அந்த சக்தி வந்து வழி நடத்துது, அது வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இதுதான் அந்த ஒரு மதத்தின் மீதான ஒரு தனிப்பட்ட ஒரு மதம் என்பது வந்து ஒரு கடவுளை சார்ந்த ஒரு இதாக இருக்கிறது. அப்ப அந்த கடவுள் வந்து இந்த மக்களின் போக்கை வந்து வழி நடத்ததும் கட்டுப்படுத்தவும் அதற்கு அந்த சக்தி உண்டு. இந்த சூழலில் குறிப்பிடப்படும் சக்திகள் எப்பொழுதும் உயர்ந்த இயல்புடையவை, மனிதனை விட உயர்ந்தவை. அப்ப இந்த சக்தி வந்து மனிதனை வழிநடத்தக்கூடிய, மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில், மனிதனை விட உயர்ந்த நிலையில் இந்த சக்தி வந்து இருக்கிறது. அந்த சக்திகளின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மதத்தை நம்புகிறார்கள். சமாளிக்க இந்த அதிமனித சக்திகளுடன் பண்டைய மதம் மந்திரம், சூனியம் ஆகியவற்றை பயன்படுத்தியது என்று வாதிடப்படுகிறது. இந்த பண்டைய காலத்திலும் மட்டும் இல்ல, இக்காலத்திலும் வந்து மந்திரங்கள், சூனியம் இதெல்லாம் வந்து இருக்குன்னு நம்பப்படுகிறது. அது மந்திர சக்தியில வந்து மந்திரத்தை சொல்லி சில சக்திகளை வந்து கொண்டு வரணும், சில சக்திகளை அழிக்கக்கூடியதும்
இந்த மந்திரத்தின் மூலமா செயல்றாங்க. அது மாதிரி சூனியம் வந்து சில கெட்ட காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய சூனியம் வந்து அது ஒரு செயலாக இருக்கு. அதுவும் இந்த மந்திரம் போல அதுவும் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த காரியத்தை அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு நபருக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதற்கு இந்த சூனியத்தை செயல்படுத்துகிறார்கள். அது வந்து கெட்ட நோக்கத்திலையும் இருக்கு, நல்ல நோக்கத்திலும் அதிகபட்சமாக நல்ல நோக்கத்தில் அது இருப்பதில்லை. தத்துவ ரீதியாக பல தடைகள் புராணங்கள் மற்றும் புராண கதைகள் மதம் என்று பார்க்கப்படுகிறது. சில நேரத்துல வந்து இந்த பல தத்துவ ரீதியாக பல தடைகள், அதாவது புராணங்கள் புராண கதைகள் எல்லாம் வந்து அது மத ரீதியாக மதத்தை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு சமயத்திற்கும் சில புராண கதைகள் உண்டு. இப்ப சைவத்தை எடுத்துனா சிவ புராணங்கள் உண்டு, வைணவத்துக்கு புராணங்கள் உண்டு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து முருகனும் அவருடைய கந்த புராணம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு புராண கதைகள் உண்டு. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் ஒரு புராண கதைகள் வந்து உண்டு. அந்த கதைகள் மூலமாக அது இரண்டே விஷயங்கள், நல்லது கெட்டது, இந்த இரண்டு விஷயங்களும் ஒப்பிட்டு பார்ப்பது. இந்த நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதனுடைய முடிவு என்ன, கெட்ட விஷயங்களை செய்யும் போது அதனுடைய முடிவு என்ன, இந்த இரண்டுக்கும் இடையிலான போராட்டம். அந்த போராட்டத்தில் இறுதியில் வந்து எது வெற்றி பெறுகிறது என்பதை சொல்வதுதான் அந்த புராணங்களில் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதனுடைய கருத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த புராணங்கள் அமைந்திருக்கின்றன. இது வந்து மத ரீதியாக பார்க்கிறது. இது வந்து ஒரு மதம்னு பார்க்கப்படுது. இந்து மதத்துல வந்து இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற எல்லா சமயங்கள்லையும், இஸ்லாம் இருக்கட்டும், மற்ற சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், எல்லாத்துலயுமே வந்து சில கோட்பாடுகள் சில கதைகள் உண்டு. உலகில் மனித நிலையை கண்டறிவதோடு அதை நோக்கிய பாதையையும் வழங்குகிறது, அந்நிலையை சரி செய்யும். மதம் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு பக்குவப்படுத்த, சமயம் என்பது, அதாவது சமயம் என்ற வார்த்தை வந்து மதத்திற்கும் சமயம் என்ற இன்னொரு வார்த்தை உண்டு. அந்த சமயம் என்பது அப்படின்றது அவங்க வந்து பக்குவப்படுத்துறது தான். ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு ஆன்மா, மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதுதான், நிலையை உருவாக்கக்கூடியதான் இந்த சமயங்கள். இந்த சமயங்கள் எல்லாமே வந்து ஒரு சமயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு கடவுள் என்ற ஒரு சக்தி வந்து உண்டு. அது அந்த நம்பிக்கையும் அந்த சமயத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டு. அப்ப ஒரு விஷயத்தை வந்து சமூகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது இதை செய்யாத என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்பொழுது ஒரு கடவுள் என்ற ஒரு சக்தியை காண்பித்து அந்த சக்தியின் மூலம் அந்த செயல்கள் வந்து தவறாக இருக்கும் பொழுது அதற்கான தண்டனைகள் உண்டு என்பதை வலியுறுத்தும் வகையில் அந்த சக்திக்கு இவர்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குகின்றனர். இப்ப அந்த கடவுள் பயம் இருக்கும்போது இந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது, அப்படி இந்த தவறுகள் செய்யும் போது இந்த தண்டனை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னது இப்ப சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அப்ப நல்லது செய்யும்போது சொர்க்கத்துக்கு போறோம், கெட்டது செய்யும்போது நரகத்துக்கு போறோம். அப்ப நரகம் வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும், சொர்க்கம் வந்து இவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கும். அப்ப இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம நல்ல விஷயங்களை தான் செய்யணும், கெட்ட விஷயங்கள் செய்யும்போது நம்ம நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு அந்த மத நம்பிக்கையை ஊத்தி அப்படியே பெரியவர்கள் வரை அந்த நம்பிக்கை வந்து எல்லா இடத்துலயுமே உண்டு. அப்ப ஒரு விஷயங்கள் செய்யப்பட வேண்டிய விஷயங்களை வந்து மதத்தின் அடிப்படையில் அது ஒரு புனித தன்மையை கொண்டு வந்து அது சொல்லி இப்படிதான் இருக்கணும், இது வந்து ஒரு புனிதம், இது அசுத்தம், அது புனிதத்தின்படி நம்ம நடக்கணும். அப்ப அந்த மதம் வந்து இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குது, அந்த மதத்தின்படி நம்ம இதை செய்யணும், அல்லது மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இதுதான், இதை நம்ம வந்து கடைபிடித்தே ஆக வேண்டும். இந்த மதத்தினர் வந்து இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி கடைபிடிக்கல அப்படின்னா அவங்க இந்த மதத்துக்குரியவங்களால அவங்க போக வேண்டிய இடம் வந்து நரகம் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிதான் வளர்க்குறாங்க. இப்ப மதத்தின் இயல்பு, மதத்தின் பழமையான வடிவங்கள். மதம் என்பது வந்து புனிதமான ஒன்று தொடர்பாக அடிக்கடி பேசப்படுகிறது. மனிதன் இல்லாமல் மதம் இல்லை, அத்தனை தகைய எண்ணம் கொண்டது. மனிதன் வந்து மதம் அப்படின்னாவே ஒரு புனித தன்மை உடையது அப்படின்றதான். அப்ப இந்த மதம் வந்து எப்படி இருக்கு, இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் புனிதத்தன்மையோடு இருக்க வேண்டும். அப்ப இந்த புனிதத்தன்மை மற்றவர்கள் அப்ப அந்த புனிதத்தன்மை அற்ற செயல்கள் செய்யும்போது அவர்களை இடித்துரைப்பதற்காக இந்த மதத்தின் சட்டத்திட்டங்கள் அல்லது கடவுள் பயத்தை உண்டாக்கும்படியான சில சட்டத்திட்டங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இந்த கமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டு அதுபடிதான் செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னும் போது அதுக்குரிய தண்டனை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை அச்சுறுத்தும் வகையில் அதை எடுத்துரைப்பது. பொதுமையை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் பல்வேறு அம்சங்கள், கருத்துக்கள், பாரம்பரிய மாடவியல் பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த புனிதத்தின் பண்புகள் பழமையான மதங்கள் மிகவும் எளிமையானவை. இந்த புனிதத்தன்மை வந்து எல்லா மதங்களையும் உண்டு. ஆனா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமா இது வந்து அவங்களுக்குடைய ஒரு வரையறையா வச்சுக்கிறாங்க. இப்ப தடை செய்யப்பட்டது புனிதமானது பழமையான மதங்களில் பாலினேசியன் தடை நெருங்கி வந்து புனிதமான மற்றும் புனிதமான உணர்வை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கலாம். இது ஏதோ ஒன்று தவிர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற கருத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது வந்து புனிதம்ன்றது பழைய இதுல வந்து பழமை வாய்ந்த மதங்கள்ல வந்து புனிதம் வந்து முக்கியமா இருக்கு. அந்த புனிதத்தை வந்து அவங்க வந்து கண்டிப்பா புனிதத்தன்மையோடு தான் அவங்க இருக்கணும். அந்த புனிதமான உணர்வு வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக தான் இந்த சமயங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இது ஏதோ ஒன்று தவிர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. தவிர்க்கப்பட வேண்டியது வந்து அந்த புனிதத்தன்மை தடை செய்யப்படுறது, அந்த புனிதத்தன்மையற்ற செயல்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வந்து சுட்டிக்காட்டுகிறது. இதனால் வந்து ஒரு கட்டாய உணர்வு தவிர்க்கப்பட்டால் மாய அனுமதி அல்லது அபராதம். இப்ப ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் மதிக்காமல் அந்த கட்டுப்பாடை மீறி அதை தவிர்த்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறது அல்லது மாய அனுமதி இந்த மாதிரி தண்டனைகள் இந்த மாதிரி கொடுக்கறது. இந்த அம்சங்கள் இருக்கிறதுனால அவங்க அந்த செயல்கள் அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றனர். மேலும் தடை என்பது ஒருபுறம் தூய்மையின்மை மற்றும் பாவத்திற்காக நிற்கிறது. தடை வந்து தூய்மையின்மை பாவம் அப்படின்னு வந்து சில மதங்கள் வந்து அந்த செயல்களை பாவம் என்றும் சில மதங்கள் தூய்மையின்மை என்றும் கூறுகிறது. அந்த தூய்மையின்மை ஒரு பாவம் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டும். ஒரு புனிதத்தன்மையோட தான் செயல்பட வேண்டியது, அது முக்கியமானது. அது முடியும் போது புனிதத்தின் விதிமுறைகளை மீறுவதற்கு எதிராக சுய பாதுகாப்பு வழிமுறையாகவும் விளக்கப்படுகிறது. ஒருத்தர் இந்த கட்டுப்பாடுகள் வந்து சுயமாவே அவங்க அந்த சமயங்கள்ல சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் கட்டளைகள் சுய பாதுகாப்புக்கு வழிவகுக்கக்கூடிய வழிமுறையாக அது விளக்கப்படுகிறது. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கும் பொழுது அது வந்து சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அவனுடைய பாதுகாப்பு, அது அவனுக்கு பாதுகாப்பு. அவன் பாதுகாப்போடு இருக்கும்போது அது அந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடியது. புனிதமானது மர்மமானது அடுத்து வந்து விசித்திரமானது மற்றும் புதியது முந்தைய காலத்தில் கருதப்பட்டது. இந்த புனிதமானது இப்ப சமயங்கள் வந்து புனிதமானவை இயல்பற்ற இயல்பு கொண்டவை, அதை அசாதாரணமானது என்று அழைக்க முடியாது. மாறாக அது இருந்தது இயல்பற்ற இயல்பு. இது மர்மமான மனித பிடிக்கு அப்பாற்பட்ட ஒன்று, மனிதனாக பார்க்கப்பட்ட புரிதல் மற்றும் கட்டுப்பாடு. இந்த சமயங்கள் வந்து புனிதமா தான் இருக்கு. மனிதனுடைய பிடிக்க அப்பாற்பட்ட சில விஷயங்கள் வந்து சமயங்கள்ல இருக்கு. சமயங்கள் வந்து எல்லாம் அறிந்தவர்கள் அப்படி பொது மக்கள் வந்து எல்லாமே தெரிந்திருக்க முடியாது. சமயங்களுக்குள்ள ஒரு மர்மமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. மனித பிடிக்க அப்பாற்பட்ட ஒன்றாக வந்து இது கருதப்படுது. இது மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. புனிதமானது ரகசியம். இந்த புனிதமானது ஒரு மர்மமான சக்தி என்றும் புரிந்து கொள்ளப்பட்டது. எனவே இது வந்து ஏதோ ஒரு ரகசியமாக தான் அது இருக்கு. இந்த ரகசிய உணர்வு வந்து துவக்கத்தின் நடைமுறைகளை வலியுறுத்துவதன் மூலம் வலியுறுத்தப்பட்டது மற்றும் வலுவாக முன்னிறுத்தப்பட்டது. அப்போ வந்து சடங்குகள் மற்றும் சடங்குகளின் மத தருணங்களில் இருந்து பெண்கள் முதலியவற்றை விளக்குதல். இப்போ வந்து சமயங்கள் வந்து எல்லா சமயங்கள் சில சமயங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம், பெண்களுக்கும் அதுல வந்து பெண்களுக்கும் அனுமதி உண்டு, அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆண்கள் போலவே பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமயங்களும் உண்டு. ஆனா சில சமயங்கள் சில சடங்குகள் மத தருணங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து அது விலக்களிக்கிறாங்க. இதுக்குள்ள அது வரக்கூடாது, பெண்கள் வந்து சடங்குகள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து மதங்களுக்கிடையே உண்டு. நிறைய மதங்கள்ல வந்து பெண்களை வந்து சில விவாதங்கள் கூட உண்டு. பெண்கள் வந்து அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ற விவாதங்கள் கூட உண்டு. சமய ரீதியா வந்து ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆண்கள் தான் வந்து இந்த சடங்குகளை செய்ய வேண்டும், அது இப்படிப்பட்ட காரியங்கள் மத ரீதியான காரியங்கள் ஆண்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள வேண்டும், அதில் அவர்கள் மட்டுமே பங்களிக்க வேண்டும். பெண்கள் வந்து
ஒதுங்கி இருக்க வேண்டும். அதில் வந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து காணப்படுகிறது. சக்தி வாய்ந்தது, புனிதமானது. ஒரு நேர்மறை மற்றும் மிகவும் அடிப்படையான ஒன்று. இந்த சக்தி வாய்ந்தது வந்து புனிதமானது அப்படின்னா அந்த 4வது விஷயம் வந்து புனிதம் பற்றிய கருத்துக்கள் புனிதமானவற்றின் செயல்திறன் மாயாஜாலத்துடன் அடையாளப்படுத்தப்படுகிறது. மாய சக்தி அதற்கு காரணம் எல்லாமே உள்வாங்கும் ஆற்றல் கொண்டதாக விளங்குகிறது. ஆனால் புனிதமானது இந்த ஆற்றலை ஒரு அசாதாரணமான அளவிற்கு வெளிப்படுத்துகிறது. புனிதம் அப்படின்றது வந்து மாய சக்தி சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து மாய சக்தியாகவும் இருக்கு. அந்த சக்தி எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் விளங்குது. ஆனா புனிதமானவற்றின் செயல்திறன் வந்து மாயாஜாலத்துடன் இது எப்படி நடக்கும், இது முடியுமா அப்படின்னு அப்படி நம்ம சொல்ற அளவுக்கு அது ஒரு மாயாஜாலத்துடன் இது எப்படி சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சக்தியினுடைய செயல்பாடுகள் செயல்திறன் வந்து விளங்கும். அது மாய சக்தி வந்து அதற்கு காரணமா இருக்கும். அதற்கு உள்ள சக்திகளில் மாய சக்தி ஒன்று. அது எல்லாமே உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக விளங்குகிறது. நான் புனிதமான வந்து இந்த ஆற்றல் வந்து ஒரு ஆற்றலை ஒரு அசாதாரணமான அளவிற்கு வெளிப்படுத்துகிறது. சாதாரணமான நிலையில அசாதாரணமான நிலையில வந்து அந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்துது. அது சில தருணங்களில் சில மனிதர்களிடத்தில் அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. சில ஆட்கள் மூலமாகவும் அந்த சக்தி வந்து வெளிப்படுகிறது. உயிருள்ளவையாக அது புனிதமானது. அது பழமையானது என்று கூறுவதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. கடவுள்கள் ஆளுமைப்படுத்தப்பட்ட மானுடவியல் பாத்திரங்களாக எங்காவது வசிக்கின்றனர். அதாவது கடவுள்களும் ஆளுமைப்படுத்தப்பட்ட மானுடவியல் பாத்திரங்களா எங்காவது வசிக்கின்றன. பழமையானது புனிதமானது. அடுத்தது பழமையானது புனிதமானது. பழமையான மதங்களில் காணப்படும் மற்றொரு அம்சம் நடைமுறை முன்னோர் வழிபாடு. சீன ஆதிகால மதங்கள் மற்றும் இந்து மதத்தின் அம்சங்களும் பல்வேறு மதங்கள்ல முன்னோர் வழிபாடுகள் காணப்படுகின்றன. இப்போ வந்து அந்த பழமையான மதங்கள் அதுல வந்து ஒரு புனிதத்தன்மை வந்து பழங்காலத்துல வந்து இது பழமையானதா தான் இருக்கு. பழமையான மதங்கள்ல வந்து காணப்படக்கூடிய மற்றொரு அம்சம் வந்து முன்னோர் வழிபாடு. இப்ப கடவுள் வழிபாடு என்பது ஒரு கடவுள் என்ற ஒரு உருவகத்தை வைத்து உருவத்தை உண்டாக்கி சிலைகள் செய்து அதை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு மதத்தினர் உண்டு. இப்ப அதே நேரத்துல சிலர் வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இந்தியாவிலும் சரி சீனர்களுடைய ஆதிகால மதங்கள்லயும் சரி இந்த அம்சங்கள் வந்து காணப்படுகிறது. இன்னும் பல்வேறு மதங்களில கூட இந்த முன்னோர் வழிபாடு காணப்படுகிறது. முன்னோர் வழிபாடு என்பது இறந்தவர்களை வழிபடும் முறை. இப்ப நம்ம நாட்டிலையும் கூட அந்த வழிபாட்டு முறை இருக்கு. இறந்தவங்களை வந்து ஒரு முக்கியமான நாட்கள்ல வந்து அவங்களுக்கு என்று சில வழிபாடு வந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தயார் செய்து அவர்களை வழிபட்டு பூஜையெல்லாம் செய்து அவர்களை நினைத்து அந்த பூஜையெல்லாம் செய்து வழிபடக்கூடிய பாரம்பரியம் வந்து நம்ம நாட்டுல காணப்படுது. இது போல சீன மதத்திலையும் அந்த மாதிரியான அம்சங்கள் வந்து அந்த அம்சங்கள் வந்து முன்னோர் வழிபாடு அம்சங்கள் காணப்படுகிறது. சில வந்து இறந்தவங்களை கூட அப்படி இன்னும் அந்த கெட்டு போகாம வச்சிருந்து அது வந்து அவங்கள அந்த நாட்களில் அவங்க இருந்த அந்த நாட்களில் நினைவு கூறும்படியான சடங்குகள்லாம் செஞ்சு வழிபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. மதத்தின் உயர் வடிவங்கள். மதம் வந்து காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் அது பெரும்பாலும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் உள்ளது. மதம் வந்து காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்துச்சு. ஆரம்பத்துல இருந்த மதங்கள் வந்து ஒரு காலப்போக்கில் வந்து நிறையவே மாற்றங்கள் வந்துச்சு. பெரும்பாலும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில கூட அது உள்ளது மாற்றங்கள் வந்திருக்கு. நவீன சிந்தனை சில கருத்துக்கள் மற்றும் நடைமுறைகள் தேவைக்கேற்ப காலப்போக்கில் உருவாகி உள்ளன. நவீன மனிதனின் வாழ்க்கையை திருப்திப்படுத்துகிறது. வேறு சில உந்து சக்திகள் மதத்தின் விளக்கமாக இருக்கலாம். அது மதத்தின் வந்து உயர் வடிவம் வந்து முதல்ல வந்து ஒரு பயத்துல ஒரு கடவுள் ஒரு நம்பிக்கையில ஒரு கடவுள் இது சமயத்தை உருவாக்குறாங்க. அப்புறம் அதன் மூலமா நிறைய ஒரு சமூக சீர்திருத்த சூழ்நிலைகள் சமூகத்திற்கு வேண்டிய வளர்ச்சி பாதைகள்ல வந்து இவங்க வளர்ச்சி பாதைகள் முன்னெடுத்து செல்றது. அப்புறம் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியில அந்த மதங்களை வந்து மக்களை வந்து கொண்டு போறதுக்கான சில முயற்சிகள் இந்த மத ரீதியாக அந்த செயல்பாடுகள் எல்லாம் செயல்பட்டு வர்ற அளவுக்கு மத உயர் வடிவங்கள் வந்து மாறி இருக்கு. விஞ்ஞான அறிவு மற்றும் சிந்தனையின் விரைவான முன்னேற்றம். மனிதனின் சமூக ஒழுங்கியல் மாற்றம் அது வந்து ஆரம்பத்துல வந்து
மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ஒண்ணுமே தெரியாம ஒரு காட்டுவாசியில மாதிரி மனிதர்கள் வந்து சமூகம் வந்து ஒரு ஒழுங்கின்மையா வந்து இருந்தது. அப்ப காட்டு வழியில வந்து அவங்களுக்கு கிடைக்கிறத வேட்டையாடி சாப்பிட்டுட்டு, அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க ஆரம்ப காலங்கள்ல. அதுக்கப்புறமா வந்து அந்த உணவுப் பொருட்கள கிடைச்ச உணவ வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அப்புறம் தீய கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அத வந்து சமைச்சு சாப்பிட்டா அதனுடைய ருசி மாற்றம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்ப இத நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அப்படி அப்படியே நெறைய மாற்றங்கள் வந்து சமூகத்துல வந்து வந்துச்சு. அது மாரி சமூக ஒழுங்குகள் வந்து அவங்க அப்பல்லாம் வந்து திருமணமா இருக்கட்டும், மற்ற எதுவும் வந்து எதுவுமே ஒரு முறையா, ஒழுங்கா எதுவும் நடக்கல. அவங்களுக்கு பிடித்தவர்களோடு அவர்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது காட்டுவாசியில இன்றும் கூட அந்த மாற்றங்கள் இன்றும் கூட அந்த சூழ்நிலைகள் உண்டு. மலை மலைவாழ் மக்கள் வந்து அந்த மாரி இருக்காங்க. ஆனா நெறைய மாற்றங்கள் வந்து சமுதாயத்துல வந்துருச்சு. விஞ்ஞானம், அறிவு, சிந்தனை முன்னேற்றம் அவங்களுடைய விஞ்ஞானம் வந்து வளர வளர நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இந்த விஷயத்துல வந்து ஆழ்ந்த அறிவுசார் ஆர்வம் மற்றும் ஆழ்ந்த அறிவுசார் மாற்றம் வந்து நெறையவே இப்போ அறிவுபூர்வமா எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்க கிடைக்கிறத வேட்டையாடி சாப்பிடுறவங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, அந்த நிலங்கள பார்த்தாங்க. அதுல பயிரிட ஆரம்பிச்சாங்க. அந்த கிடைக்கிற அந்த கற்களையும், அதில் உள்ள மரங்கள், அத ஆயுதமாக பயன்படுத்தி அது விவசாயம் பண்ற அளவுக்கு அவங்க முன்னேறி வந்தாங்க. அப்புறம் அதுல ஆற்றங்கரை இருக்கிற நீரெல்லாம் எடுத்து நிலத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அது நமக்கே தெரியும். அப்ப நெறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு அறிவியல் பூர்வமா விவசாயமா இருந்தாலுமே அறிவியல் பூர்வமா நெறைய டெக்னாலஜி வந்து விவசாயத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. மாயாஜாலம் மற்றும் மர்மத்தை தவிர்க்கும் நவீன போக்குகள், மேலும் அதை மாற்றியமைத்தல். இந்த மாதிரி இந்த மாயாஜாலம், மர்மம் அப்படின்ற பல கதைகள், புராண கதைகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காலங்கள்லாம் ஆகி இப்ப வந்து ஏன், எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படி சொல்ற அந்த கதை எல்லாமே அப்படியே கேட்டுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை மாறி, பகுத்தறிவோட அறிவியல் சிந்தனையோட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இப்படி சொன்னாங்கன்னா, அப்ப ஏன் இப்படி சொன்னாங்க? ஏன் இதுக்கு எதுக்காக இப்படி? இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், எதுக்கு, எப்படி, எதனால? இந்த மாதிரி கேள்வி கேட்க பகுத்தறிவோட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதத்துல இப்ப சொன்னா அதை அப்படியே செய்யணுமா? அப்ப ஏன் இப்படி சொன்னாங்க? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அப்ப அந்த காரணம் எல்லாம் என்ன? அந்த காரணம் வந்து ஏன் இதோடைய விளைவு ஒண்ணு இருக்குன்னா அதுக்குடைய காரணம் என்னவா இருக்கும்? ஏன் இப்படி இருக்கு? அப்படி எல்லாத்துலயுமே ஒரு சிந்தனை வந்து மனிதர்களுக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து பகுத்தறிவு மற்றும் அறிவியல் சிந்தனை மதத்தின் உயர்ந்த வடிவங்கள், யதார்த்தத்தை பற்றி வாதிக்கின்றன. அப்ப இந்த பகுத்தறிவு எல்லாமே வந்து மதத்தினுடைய உயர்ந்த வடிவங்களா மாறி இருக்கு. அறிவியல் சிந்தனை வந்து மதத்தின் உயர்ந்த வடிவங்களா மாறி இருக்கு. ஆழ்நிலை, ஒருமை, மேலாதிக்கம் மற்றும் முழுமை, மேலும் நெறிமுறை பற்றியது. இந்த ஆழ்நிலை, ஒருமை, மேலாதிக்கம் இது எல்லாமே வந்து அது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சிந்திக்கக்கூடிய திறன் மக்களுக்கு வந்து அதிகமாகவே வளர்ந்துருச்சு. சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம், நீதி, மனித விதி, மனிதம் தொடர்பான திட்டங்கள், சுதந்திரம் முதலியன ஏவின் வளர்ச்சியை தீர்மானிப்பதில் நெறிமுறை உறுப்பு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது. சமூக ஒற்றுமை, மற்றும் நல்லிணக்கம். அப்ப வந்து இப்ப சமூகம் வந்து இப்ப நிறைய முன்னாடி வந்து ஜாதி அப்படின்ற வந்து ஒரு இந்த ஜாதியில இருக்கிறவங்க ஒரு ஜாதியில இருக்கவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. இன்னொரு ஜாதியோட அவங்க ஒட்ட மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஜாதிக்குன்னு ஒரு யூனிட், எல்லாத்துலயும் ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அதுல ஒரு யூனிட், ஒரு ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா அந்த ஊருக்குள்ள எல்லாம் ஒரு ஒற்றுமை, அல்லது ஒரு கிராமம், ஒரு தாலுகா வரைக்கும் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு சமூக ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி வந்து ஜாதி மூலமா ஒரு சமூக ஒற்றுமை இருந்தது. இப்ப வந்து மதங்கள் ரீதியா இப்போ ஜாதியை தாண்டி மதம், இந்த மதத்துல அப்ப அந்த மதத்துக்குள்ள நிறைய ஜாதிகள் இருந்தாலும் அவங்க எல்லாமே இந்த மதத்தினை சார்ந்தவங்க, அந்த மதத்தினை சார்ந்தவங்க. அப்ப அங்க ஜாதி வேறுபாடு அதிகம், அதை வந்து பெருசா எடுத்துக்காம நம்ம எல்லாம் ஒரே மதத்தினர், ஒரே சமயத்தினர், அது ஒரே கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றுமைக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க. மத நல்லிணக்கம் இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு வந்து மத நல்லிணக்கத்தை உடைய நாடு. அதாவது நம்ம இந்தியாவுல டாலரன்ஸ், எந்த மதங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாலும், சமயங்கள் வந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மத நல்லிணக்கம், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு நம்ம நாடுன்னு சொல்ல, நம்ம சமயத்தை சொல்லுவாங்க. இந்த சமயம்னா ஒரு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மதம். அப்ப இந்தியாவில வந்து வெவ்வேறு மதங்கள் வந்து இருக்கு. இப்ப இந்து மதத்தை தவிர இந்தியாவில வந்து கிறிஸ்தவருக்கும், முஸ்லீமுக்கும், பார்சியர் இருக்காங்க, ஜெராஸ்டியன் அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்காங்க. அது மாதிரி
சீக்கியர்கள் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருந்தாலும் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்லிணக்கம் வந்து உண்டு. அதை மறுக்க முடியாது. அப்ப ஒரு மத ரீதியாக இல்லைனாலும் ஒரு மனிதர்கள் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு இணக்கமான அந்த ஒரு ஒற்றுமை உண்டு. மத வழிபாட்டு பொருள் அடுத்து வந்து மத வழிபாட்டு பொருள் மத உறவை உயர்த்துவதில் இது ஒரு சக்தி வாய்ந்த காரணியாக இருக்கிறது. மத வழிபாட்டு பொருள் வந்து மதத்திற்கென்று இவங்க மதத்துல வந்து மதத்தை அந்த கடவுளை வழிபடுற முறைகள் வந்து அது வந்து சமுதாயத்தோடும் ஒரு தொடர்புடையது. இப்போ கடவுளை வந்து எப்படி வழிபடுறாங்க, ஒரு மதிச்சு அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போல. அப்ப அந்த மத உறவை அப்ப அதில் உள்ள ஒரு பெரியவர்களை எப்படி மதிக்கணும், எவ்வளவு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்ககிட்ட எப்படி பணிந்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த சமூக ரீதியான ஒரு ஒற்றுமை, நல்லிணக்கம், அல்லது ஒரு நல்லிணக்கம், ஒரு கீழ்ப்படிதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காரணியாக இருக்கிறது. மத வாழ்க்கை மதம் சம்பந்தப்பட்ட மற்றொரு முக்கிய அம்சம் பிரச்சனை எஸ்காட்டாலஜி. இது மனிதனின் இறுதி விதி மற்றும் உலகத்துடன் தொடர்புடையது. இது மனிதனின் இறுதி விதி வந்து எல்லா சமயங்களுமே வந்து மனிதனுடைய இறுதி விதி அப்படின்ற ஒரு இதை வந்து எல்லாம் சொல்றாங்க. இந்த எஸ்காட்டாலஜிக்கல் நோக்கங்கள் வந்து மதத்தின் செயல்பாட்டை சக்தி வாய்ந்த முறையில் பாதிக்கலாம். அது முக்கிய உலக நம்பிக்கைகள் கிறிஸ்தவம், இந்து மதம், இஸ்லாம், பௌத்தம் மற்றும் சீக்கியம் மதம் ஆகியவை வலுவான காலநிலையை கொண்டுள்ளன. அதாவது எல்லா மதங்களுமே தனக்கென்று ஒரு கோட்பாடு, தனக்கென்று ஒரு சட்டதிட்டங்கள், அது சமய ரீதியான ஒரு நம்பிக்கைகள், இது எல்லாமே வச்சிருக்காங்க ஒவ்வொரு மதமும். ஆனா பொதுவா பார்க்கும்போது எல்லா சமயங்களுமே வந்து ஒரு அன்பை வலியுறுத்துவதாக தான் இருக்கு. எல்லா சமயங்களுக்குமே சமயங்கள்ல வந்து ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு கோட்பாடுகளும் இது வேறு விதமா கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும், ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், அது எல்லாமே வந்து அன்பை வலியுறுத்துவதாக தான் அத்தனை சமயங்களுமே இருக்கிறது. இதுல வந்து உருவ வழிபாடு, சில சமயங்கள்ல வந்து உருவ வழிபாடு உண்டு, சில சமயங்களில் உருவமற்ற வழிபாடுகளும் உண்டு. இதுல வந்து ஆவியா சில கடவுள் வந்து ஆவியா தான் இருக்காரு அப்படின்னு வந்து அவர் நேரடியா இல்லை, அவரை யாரும் பார்த்தது இல்லை, ஆனா இருக்காரு, ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்ட சமயங்கள் மதங்கள் உண்டு. அதுபோல கிறிஸ்தவ அது போல மற்ற சமயங்கள் வந்து உருவ வழிபாடு உண்டு. இப்ப சமண சமயம் போன்ற சமயங்களுக்கு வந்து உருவ வழிபாடு உண்டு. அதுலயுமே 3 சமயங்கள். இப்ப சமண சமயங்கள்ல வந்து உருவ வழிபாடு உருவம் இருக்கு, அருவம் இருக்கு, அருவுருவம் இருக்கும். இப்ப வந்து அந்த சமயங்களை வந்து அந்த கடவுளை அவங்க வழிபடுற விதை வந்து உருவமும் பாக்குறாங்க, அருவுருவம் பாக்குறாங்க, அருவமாவும் பாக்குறாங்க. கடவுள் வந்து ஜோதியா இருக்காரு, கடவுள் வந்து ஒரு உருவத்துல இப்படிதான் இருக்காரு, வந்து ஒரு உருவமா இருக்கும், அந்த அருவுருவம், அதாவது லிங்க வடிவம் வந்து அருவுருவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 விஷயங்கள ஒரு இதை பாக்குறாங்க. இப்ப வந்து கிறிஸ்தவர்கள் என்னன்னா அவங்களும் வந்து அதுல வந்து சில குறிப்பிட்டது வந்து என்ன சொல்றாங்கன்னா உருவ வழிபாடு, சில வந்து சிலையா வச்சிருப்பாங்க, சில கூட யாரும் பார்த்தது அவங்களுடைய நம்பிக்கையா அவங்க வச்சிருக்காங்க. முன்னோர்கள் வந்து அந்த பாரம்பரியமும் வைத்திருக்கிற அந்த சிலைகள், அந்த வடிவங்கள், அதுல வந்து என்னது ஆவியாக அதை வந்து கடவுள் வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா இருக்காரு, அவங்க அப்படிதான் நாங்க அவரை பாக்குறோம், நான் வந்து அதை வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது, அதை உணர முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. திரித்துவம் அப்படின்றது இதுலயுமே திரித்துவம் இருக்கு, ஆவியா இருக்காரு, அப்பா கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து இப்படி இருக்காரு, எங்க கூட இருக்காரு, அந்த நம்பிக்கை வந்து அது வந்து அந்த மதத்தின் மீது வைத்திருக்கிற, அந்த கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இப்ப சீக்கியர்கள் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த 5 பொருள்கள் வந்து அவங்க சீக்கிய மதத்தினருக்கு உடைய அடையாளங்கள். அப்ப அந்த அடையாளங்கள் வந்து உள்ளவங்க எல்லாமே வந்து அவங்க சீக்கியர்கள். அதுதான் இவங்களுக்கு வந்து கடவுள் உருவ வழிபாடு அப்படி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சீக்கியர்களும் அடுத்தடுத்து வர்றாங்க. அவங்களுக்குள்ள வந்து முதலாவது இவர் வந்தாரு, அப்ப இவர் வந்து அடுத்து வந்து குரு சிஷ்யர் வந்து வரிசையா அவங்களுடைய பிள்ளைங்க அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. அந்த சீஷர்கள் வந்து அடுத்தடுத்த சீஷர்கள் வரும்போது அவர்கள் தான் இவங்களுடைய அந்த குரு, அதை அடுத்து வரவங்க அப்படி சீஷர், அந்த மாதிரிதான் வருவாங்க. இவங்க வந்து 5 காரியங்களை வந்து வச்சிருப்பாங்க. எப்பவும் அவங்க முடி வந்து வெட்ட மாட்டாங்க, அந்த முடியை வந்து சீவி ஒரு உள்ள வந்து ஒரு சீப் மாதிரி வச்சுப்பாங்க, கையில ஒரு கத்தி வச்சுப்பாங்க, கையில ஒரு வலை மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இது ஒரு மாதிரியே இடுப்புல ஒரு கச்சை. இந்த 5 பொருள் வந்து சீக்கிய மதத்தினர்கள் வந்து
அந்த மதத்திற்குரியவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இதை வச்சிருக்கவங்க வந்து சீக்கியர்கள் அப்படின்றதுதான். இவங்க வந்து இந்துக்களும் முஸ்லிம்கள்ல இருந்து வந்து வந்தவங்க தான் வந்து சீக்கிய மதத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இது வந்து இது எல்லாத்துலயும் அவங்க வந்து இவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன ஜாதி மத வேறுபாடு இல்லாம ஒரு புதிய ஒரு மதத்தை வந்து உருவாக்குனா அதுதான் இந்த மதம். பௌத்த மதத்துலயும் அது மாதிரி பௌத்தம் சரி இதுவும் பௌத்தர் வந்து புத்தரை வந்து சிலையா வச்சு பாக்குறாங்க. ஆனா வந்து அவருடைய கொள்கைகளை வந்து சிலவங்க அவங்களோட கொள்கைகளை மட்டும்தான் பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சில சிலை வழிபாடு வந்து சிலை வழிபாடு சில அதுல உள்ள சில சில சிலர் வந்து அது மாதிரியும் அதை பின்பற்றாங்க. இஸ்லாம்லயும் சில அந்த புனித குரானுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது போல அவங்களும் அது இறை தூதன் வந்து அது ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சில சொல்றாங்க. அவங்களுக்கும் சில கடமைகள் உண்டு. அவங்களுக்கு ஒரு 5 கடமைகள் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு சமயங்களுக்கும் அந்த கடமைகளும் அந்த இது இருக்கு. இப்ப பழைய கிறிஸ்தவங்களை வந்து என்னென்ன 10 கட்டளைகள் இருக்காங்க. அந்த 10 கட்டளை எப்படி இந்து மதத்துல வந்து இதிகாசம், புராணம், உபநிஷதம், வேதம், உபநிஷதம், புராணம், இதிகாசம் எல்லாமே இருக்கு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சிலது வந்து சமய சடங்குகள் எல்லாம் அது பின்பற்றக்கூடியதா இருக்கும். சிலது வந்து வழிபாட்டு முறைகள் மாறும். அதுல நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் வந்து காணப்படுகிறது. அப்புறம் உச்சரிப்பு வந்து கடவுளுக்கும் மதத்துக்கும் வெவ்வேறு அணுகுமுறைகள் வந்து பார்க்கிறோம். உச்சரிப்புல வந்து மந்திரங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மந்திரத்தின் மூலமாக சில காரியங்கள் வந்து நடக்கிறதா சில மத நம்பிக்கைகள் உண்டு. உபநிஷத்துல வந்து மந்திரம் தான் அதுல வந்து ஒரு முக்கியமான இதா சொல்லப்படும். அந்த சிஷ்யர் வந்து பக்கத்துல உபநிடதங்கள்னாவே அவங்க சொல்றத பக்கத்துல இருந்து கேட்டு கேட்கறதான். அப்ப வந்து அந்த உச்சரிப்பு மந்திரத்தை வந்து அவங்க சொல்ல சொல்ல அந்த உச்சரிப்பு வந்து அது கடவுளும் அந்த மதத்துக்கும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அது ஒரு அணுகுமுறை. நாத்திகத்தின் போக்கு வந்து எதிர்மறையான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். எந்த வகையிலும் கடவுள் இல்லை என்பது நம்பிக்கை. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து ஆத்திகம் அப்படின்றது வந்து கடவுள் இருக்காது. அந்த நம்பிக்கையோட அந்த மதம் ஒரு மதம் அந்த மதத்துல ஒரு கடவுள் இருக்கா அந்த கடவுள் சொல்லக்கூடிய அதனுடைய கட்டுப்பாடுகள் அதனுடைய மதத்திற்குரிய சாராம்சம் என்ன அதனுடைய கட்டுப்பாடு என்ன அதனுடைய அதை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக அந்த பாரம்பரியம் எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடியவர்களாக ஆத்தியர்கள் இருக்காங்க. இப்ப நாத்தியர்களுக்கு இதற்கு வந்து எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்வாங்க. இவங்க வந்து கடவுள் இருக்கு. ஆனா அந்த கடவுள் வந்து எப்படி இருக்காங்க? உருவமா இருக்காங்க, உருவம் இல்லாம இருக்காங்க, அருவமா இருக்காங்க, அருவுருவமாவும் இருக்காங்க. எப்படி சொல்லக்கூடிய இடத்துல கடவுளே இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பதுதான் இந்த நாத்திகத்தின் போக்கு. மற்றொரு கண்ணோட்டத்தை வந்து அஞ்ஞானவாதம், அதாவது தெரியாதது, இது நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதை குறிக்கிறது அல்லது கடவுள் இருப்பதை மறுக்கவும். அதாவது ஒரு 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 ஆத்திகர் வந்து கடவுள் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு, அல்லது வேதத்தை நம்புகிறவர்கள் அந்த வேதம் சொல்றது ஒரு கடவுள் இருக்குன்னா அதை நம்புறவங்க. இப்ப நாத்திகர் வந்து கடவுளே இல்லை, இவங்க வந்து ஒரு பகுத்தறிவுவாதி. எதையுமே வந்து நாங்க ப்ரூவ் பண்ணாம ஒரு சயின்டிபிக் ரீசனா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா கடவுள் இருக்கிறத வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். கடவுள் அப்படி இல்லை. எதா நம்ம கண்ணால பார்க்க முடியுமோ, காதால கேட்க முடியுமோ, தொட்டு பார்க்க முடியுமோ, உணர முடியுமோ, நம்ம வந்து இந்த ஐம்புலன்களால் உணர முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். அப்படி இருக்கிற அந்த நம்பிக்கை இந்த கடவுள் அப்படின்றத வந்து நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னுதான் நாத்திகருடைய வாதம். ஆனா இந்த அஞ்ஞானவாதம் என்பது வந்து தெரியாது. அப்ப அப்படி தெரியாது என்று சொல்லுவது அதாவது உறுதியா அதை சொல்ல முடியாது. இருக்கா இல்லையான்னு சிலது வந்து ஆமான்னு சொல்லுவோம், சிலது இல்லைன்னு சொல்லிடுவோம். சிலது வந்து தெரியாதுன்னு சொன்னா ஆமாவும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியாது என்பது இரண்டுக்கும் வேறுபட்ட ஒரு கருத்து. அப்ப கடவுள் இருப்பதை வந்து அவங்க மறுக்கிறாங்க. அது இருக்குதுன்னா ஆமான்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அது இல்லையான்றதையும் ப்ரூவ் பண்ணணும். இப்ப இது ரெண்டுமே செய்ய முடியாத போது அவங்க வந்து அஞ்ஞானவாதம் வந்து அறியாமையில் இருக்க தெரியாம இருக்கிறது. அதுதான் இது ஒரு அர்த்தம். இன்னும் வந்து மற்ற நிலைப்படும் சந்தேகம். இந்த அணுகுமுறை வந்து வெறுமனே உலகில் உள்ள எதையும் பற்றி நாம் உறுதியாக இருக்க முடியாது. ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை. எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. இது இருக்குமா இல்லையா என்பதையெல்லாம் உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியது வந்து அது வந்து மனோதத்துவம் மற்றும் சுருக்கமான உண்மைகளை பற்றி உறுதியாக பேச முடியாது. ஏன்னா ஒரு இருக்கிற விஷயத்த தான் நம்ம சொல்ல முடியும். எது ஒரு சந்தேகமா இருக்கும்போது அது இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்ப எப்படி அதை பற்றியான ஒரு உண்மையை அதை எப்படி வெளிப்படையாக உறுதியாக பேச முடியும்? அது முடியாது. அது பேசுவதற்கான வாய்ப்பு அங்க இல்லை.
இந்த மனோதத்துவ மற்றும் சுருக்கமான உண்மைகளை பற்றி உறுதியாக பேச முடியாது. எந்த உண்மையும் வந்து நம்ம உறுதிப்பட சொல்றதுக்கு அதற்கான ஒரு நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் எதுவும் இல்லை. அப்ப வந்து ஒரு சந்தேகமா இருக்கும், இல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமா சொல்றதுதான். அப்ப அடுத்து வந்து இயற்கையின் முன்னோக்கு இந்த கோட்பாட்டின்படி மனித இருப்பின் ஒவ்வொரு அம்சமும் தார்மீக மற்றும் மனித வாழ்க்கை உட்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் போதுமான அளவு விளக்க முடியும். அப்ப இயற்கையை பற்றிய நமக்கு புரிதல் வந்து கடவுளுக்கும் மிகவும் உறுதியான அணுகுமுறைகளுக்கு வருதல் மற்றும் மதம் தெய்வீகம் என்பது இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட மற்றும் அமைக்கப்பட்ட பார்வையை குறிக்கிறது. ஒரு கடவுளின் இயக்கம் வந்து மத விஷயங்களை விளக்க போதுமானது. இயற்கையில் இறையியல் என்று தெய்வங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இறுதியாக ஒருவேளை கடைசியாக இல்லாவிட்டாலும் பொதுவாக ஒரு நிலைப்பாடு வந்து இறை அச்சம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது இயற்கை முன்னோக்கு இந்த கோட்பாட்டுல வந்து மனிதன் இருப்ப வந்து ஒவ்வொரு அம்சமும் தார்மீக மற்றும் மத வாழ்க்கை உட்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் போதுமான அளவு விளக்க முடியும். அதாவது எந்த மனிதனுமே வந்து ஒரு மதம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்றான். எல்லா மனிதருக்குமே ஒரு அதுவே ஒண்ணுமே இல்லை, இந்த மதத்துமே நான் சார்ல அப்படின்னா மனச்சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். மனச்சாட்சி பயந்து வாழ அந்த மனச்சாட்சி அப்படின்னு மனச்சாட்சின்னு சொல்றது கூட அது ஒரு கடவுளுடைய ஒரு இதாதான் நம்ம வந்து பாக்குறாங்க. மனச்சாட்சினா நம்ம மனச்சாட்சி இப்படி நட அப்படின்போது அது வந்து கரெக்டான அது சரியானதுதான் சொல்லும், அது சரியானதுதான் நமக்கு கற்பிக்கும், அதை வந்து கடவுள் உள்ள இருந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு அதுலயும் ஒரு மத ரீதியான சார்ந்த ஒரு விஷயம் தான் அதுலயும் காணப்படுது. அப்போ வந்து இயற்கை பற்றிய நமது புரிதல் வந்து கடவுளுக்கு மிக உறுதியான அணுகுமுறை. இயற்கை அப்படின்னாவே ஒரு கடவுளுடைய படைப்பு, அது கடவுள் தான் அப்படின்ட்டு. ஆதி காலத்துல மனிதன் வந்து நான் கடவுள் எதுவுமே நம்பிக்கை இல்லாத போது ஒரு ஒண்ணுமே அறியாத ஒரு மனுஷன் இருக்கான். அப்போ அவன் காட்டுக்குள்ள இருக்கான். காட்டுக்குள்ள இருக்கும்போது அப்ப இது ஒரு அதாவது காட்டுக்குள்ள இருக்கான். அந்த காட்டுல வந்து வேற எதுவுமே தெரியும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆதி மனிதன் எப்படி இருக்கும், ஒண்ணுமே தெரியாம அப்ப இருப்பான். இருக்கும்போது அப்ப வந்து மேல வந்து ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு அந்த பாட்டிலோட மூடி அங்கேருந்து மேல இருந்து விழுகுது. இப்போ விழுகும்போது இவன் வந்து மேல இருந்து அவன் மேல வானத்தை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பயத்துல ஒரு இதா இருக்கும்போது அப்ப அந்த இது விழுகுது. அது விழுக பார்த்துட்டு இவன் எடுத்து அப்ப பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு திடீர்னு ஒரு காடு இருக்கு, இதுக்குள்ள எதுவுமே இல்லை, எப்படி இப்படி திடீர்னு வந்து ஒரு இது விழுக்கும், இப்ப இது வந்து கடவுள்கிட்ட தான் வருது அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாம அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். அப்ப அந்த அந்த ஒரு பொருளை பார்த்த உடனே அது கடவுள்கிட்ட தான், அந்த இதுதான் கடவுள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு அப்பாவித்தனம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப அந்த மதம் வந்து வளர்ச்சி அடைய வந்து அறிவு வளர்ச்சி வரதான் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து வருது. அப்ப அந்த காலத்துல வந்து அந்த பிரிமிட்டிவ் கல்ச்சரை ரொம்ப அப்படி ஒண்ணுமே தெரியாம அப்ப இருந்திருக்காங்க. அப்ப இதுதான் கடவுள். அப்ப அதை வச்சுதான் அதனாலதான் ஒரு இடி மின்னல் இது எல்லாமே வந்து கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இயற்கை மழை வருது, இடி வருது, மின்னல் வருது, இப்படி ஒவ்வொன்றுக்குமே கடவுளுடைய ஒரு இது இது மழை இந்த வரணும் பகவான்றாங்க, இப்படி ஒவ்வொன்றுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இயற்கையும் புரிதல் வந்து கடவுளுக்கும் இயற்கையும் நிறைய தொடர்பு இருக்கு. அது ஒவ்வொரு கடவுளுடைய ஒவ்வொரு வெளிப்பாடுதான் அதனுடைய பரிணாமம் அல்லது அவருடைய பிரதிபலிப்பு தான் இந்த உலகத்தின் இயற்கையும் உலகத்தில் விளைவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு உண்டு. ஒரு கடவுள் வந்து மத விஷயங்கள் விளக்க போதுமானது. வந்து மத விஷயங்கள் கடவுள் வந்து இப்படிதான் இருப்பாரு, இப்ப கெட்டவங்களை அழிப்பார், நல்லவங்களை வாழ வைப்பார். இப்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல சொல்ல அதுக்கு நிறைய ஒரு புராணங்கள் கதைகள் அது சப்போர்ட்டிவ் சிஸ்டமா அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அப்ப இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஏத்துக்கிறவங்க வந்து இறையியலாளர் வந்து அதை நம்பிக்கை அப்படி நம்புறாங்க. நம்பி அது பகுத்தறிவுவாதிகள் தான் ஏன் எதுக்குன்னு வந்து கேள்வி கேட்கறாங்க. வேலை கடைசியாக இல்லாட்டும் பொதுவா வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கு, இறை அச்சம். அப்ப இறை அச்சம் என்ற ஒரு விஷயம் தான் இந்த மதம், இந்த கடவுள் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து முக்கியமானது. இந்த மதத்தை ஏன் நம்ம நம்புறோம், இந்த கடவுளை ஏன் நம்ம நம்புறோம், அந்த இறை அச்சம். கடவுள் அது சின்ன பிள்ளைலாம் ஐயோ தப்பு பண்ணாத கடவுள் வந்து அப்ப கடவுள் வந்து தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து கடவுள் சொன்னாலே ஒரு பயத்தை வந்து மக்களிடத்துல ஏற்படுத்திடுவாங்க. அப்பல இருந்து அப்ப இரையச்சம் என்று அது வந்து இந்த நிலைப்பாடு வந்து இரையச்சம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இது வந்து கடவுளின் இயல்பை பற்றி ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை கொடுக்கிறது. அதாவது இவ இந்த இதுல சொல்லும்போது எப்படின்னா கடவுள் வந்து ஆக்கக்கூடியவர், ஆக்கல் அழித்தல், படைத்தல், காத்தல், ஆக்கல் அழித்தல் இது எல்லாமே சொல்லும்போது அப்ப அவர் வந்து அவர் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அவரிடத்துல உண்டு அப்படின்னும் போது அப்பயும் நம்ம தப்புன்னா
நம்ம அழிச்சிருவாரு அப்படின்ற ஒரு இறை அச்சத்தை மக்களிடையே உண்டாக்குறது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா அப்ப நம்ம கடவுள் பயந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம நடக்கும்போது அப்ப இந்த மத கோட்பாடு நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது கடவுளின் தனிப்பட்டவராகவும் செயலில் உள்ளவராகவும் கருதுகிறது. அப்போ இந்த இரையச்சம் அப்படின்றது மனிதனை பயத்துக்குள்ள கொண்டு வருது. இந்த பயம் அவனை ஒரு ஒழுங்கான வழியில ஒரு நேர் வழியில் நடத்தக்கூடிய ஒரு உந்துகோலாக அது அமைகிறது. மதத்தின் வளர்ச்சி நிலை. மதம் அதன் வளர்ச்சி நிலையில் பல்வேறு வடிவங்களை எடுத்துள்ளது. மேலும் சிலவற்றை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த வடிவங்கள் மதத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கு டோட்டமிசம், அனிமிசம், பான்தீசம், பாலிதீசம், மோனோதீசம் அண்ட் மோனிசம் என மதத்தின் இந்த வடிவங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. டோட்டமிசம் இன்றியமையாத அம்சம். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடர்பை நம்புவது. ஒரு கடவுள் இருக்காரு. அப்போ இந்த உலகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நம்ம கடவுள். அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை எல்லாமே நடத்துறாரு, ஆட்டி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்பாற்பட்ட ஒருத்தர். அது டிரான்ஸ்ஜெண்டரல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாற்பட்ட ஒரு காட் நமக்கு இருக்காரு அப்படின்னு நம்புறது. மக்கள் குழு சில விலங்குகள், இனங்கள், தாவரங்கள் அல்லது மிகவும் அரிதான சில பொருட்கள் போன்றதாக. அதாவது சில மக்கள் குழந்தை சில விலங்குகளை கடவுளா வச்சு வழிபட்டுருக்காங்க. இப்போ ஆரியர்கள் அந்த காலத்துல என்னன்னா பசுவை ஒரு தெய்வம் வச்சு வணங்கியிருக்காங்க. நிறைய விலங்குகள் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு விலங்கு இருக்கும். அதுக்கு பின்னாடி அதுல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு சாமி, ஒரு தாவரம், அதாவது ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தலைவிரிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கும், தாவரம். அந்த மாதிரி ஒரு விலங்கு இருக்கும். பக்கத்துல ஒரு இவரை நம்ம ஐயப்பன் ஒரு புலி வர்ற மாதிரி காட்டுவாங்க. அப்ப அவரு கூட அந்த புலி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் முருகன் நம்ம இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாமிக்கும் ஒரு அந்த இதுக்கு ஒரு விலங்கு, அதாவது அவங்க அதுலதான் டிராவல் பண்ணுவாங்க. அந்த விலங்கு அந்த தலை விரிச்சுன்றது அந்த மரம், அந்த கோவில்ல உள்ள ஒரு மரம். அதுல இருக்க பூக்கள் பறிக்கும், பழம், அதாவது இது கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவாங்க, பூஜை பண்றதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்ச்சி நிலை இருந்திருக்கு. மற்ற விஷயங்கள் பொதுவாக விலங்கினத்தை கொள்வது அல்லது சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என ஆன்மீகம் புரிகிறது. அப்ப அது மாதிரி இது சாமிக்கு இந்த விலங்குகள்னா அந்த சாமிக்கு பயன்படுத்துறதுனால இந்த விலங்குகளை கொல்லக்கூடாது, அல்லது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த ஆன்மீகம் தடை செய்யுது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வைக்கக்கூடாது. அது விலங்கு கடவுளுக்குரியது, அது கொல்றதும் அதை சாப்பிடுவதும் அது தவறு என்ற ஒரு கருத்தை ஆன்மீகம் கொண்டு வருகிறது. உயிரல் இயக்கம் உள்ள அனைத்திற்கும் ஒரு ஆன்மா அல்லது ஆவி உண்டு மற்றும் அனைத்தும் இயற்கையானது என்ற நம்பிக்கை நிகழ்வுகள் நேரடி தனிப்பட்ட நிறுவனத்தால் ஏற்படுகின்றது. இறையியல் பாரம்பரியம் கடவுளின் இருப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வது. அதாவது உயிரும் இயக்கம் அனைத்திற்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்மா, ஆவி அப்படின்றது ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு ஆவி இருக்கு, ஆன்மா இருக்கு. ஆவி, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இப்போ மூணுமே இருக்கு, ஒரு மனுஷன் இருக்கான். அப்போ எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆன்மா அப்படின்றது இருக்கு. இது அனைத்தும் இயற்கையானது. இந்த நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. இது இறையியல் பாரம்பரியம் கடவுள் இருப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வது. ஒரு ஆன்மா எப்படி இருக்கோ அது மாதிரி இறைவன், உலகத்துக்கும் இந்த இறைவன் உயிருக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இறைவன் உலகத்துல இறைவன் இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க. சர்வ மதம் என்பது கடவுள் எல்லாமே இந்த கண்ணோட்டத்தின்படி எல்லாமே கடவுள் தான். கடவுள் உலகத்துடன் இயற்கையுடன் ஒரே மாதிரியானவர். அப்போ கடவுள் இயற்கை, இப்ப சங்கரர் சொல்லும்போது கடவுளுடைய பரிணாமம் தான் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கையும் உலகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது இல்லாம அது இல்லை. இப்போ எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான், இறைவனுடைய வெளிப்பாடு தான், இறைவனுடைய பிரதிபலிப்பு தான், இதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மதம் இருக்கு. கடவுள் தான் எல்லா உலகத்தை எல்லாமே கடவுளுடைய வியாபகம் தான் இந்த உலகம் போதும். அவருடைய பிரதிபலிப்பு, பரிணாமம் அதுதான் இந்த உலகம். மனுஷன் கூட இந்த சில மதங்கள் மனிதர்கள் கூட கடவுளுடைய சாயல தான் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு மனிதருக்கும் கடவுளும் உலகத்தோட தொடர்புடையவங்களா இருக்காங்க. வேறு வார்த்தையில் கூட கடவுள் மற்றும் பிரபஞ்சம் ஒன்று. கடவுள் உலகத்திலிருந்து பிரிந்து அதிலிருந்து தொலைவில் உள்ள ஒரு உண்மை அல்ல. அவர் உள்ளதான் இருக்காரு. கடவுள் எல்லார் கூடயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் எல்லாமே வியாபக பொருளா இருக்காரு, எல்லாத்துலயுமே இருக்காரு.
இவன் தனியா இருக்காரு அப்படின்னா இல்ல அப்படின்னு சில கோட்பாடும் உண்டு. பல தெய்வம் உலகளாவிய பொருட்கள் வெவ்வேறு முறைகளில் அந்த தெய்வீக முழுமையின் பகுதி. அந்த வந்து எல்லா எல்லா பொருட்கள்ல வந்து வெவ்வேறு வடிவங்கள் வந்து இருக்கதான் செய்றாரு. கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு. தெய்வீகம் வந்து முழுமையின் பகுதி. அது கடவுளுடைய தெய்வம் பகுதி வந்து எல்லாத்துலயும் ஒரு பகுதியா வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுது. பல தெய்வம் என்பது பல தனிப்பட்ட கடவுள்களின் நம்பிக்கை மற்றும் வழிபாடு. உண்மையில் எது அதன் விளைவாக இருந்தது. பல தெய்வம் வழிபாடு இருக்குது. ஒரு சில சமயங்கள் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க. அதை மட்டும்தான் வழிபடுவாங்க. ஆனா பல தெய்வ வழிபாடுனா பல கடவுள்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து கடவுளுக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ கடவுள் இருக்காங்க. அத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கு. ஒவ்வொரு பூஜை முறைகள் எல்லாமே வேற 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 வெவ்வேறு முறைகள்ல வந்து பின்பற்றப்படுகிறது. அதற்கு அப்பாற்பட்டதாக பரம்பப்படும் இயற்கை சக்திகளின் மானுடவியல் ஆளுமை மனிதனின் கட்டுப்பாடு. இது எல்லாமே அப்பாற்பட்ட சக்தி வந்து அதுதான் மனிதர்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. இந்த மானுடவியல் ஆளுமை எல்லாத்துக்கும் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது மதங்கள் மூலமா கடவுள் மூலமாக வருது. ஏக தத்துவம் என்பது ஒரு உயர்ந்த கடவுள் நம்பிக்கை. அதே சமயம் மோனிசம் என்பது ஒரு யதார்த்தத்தின் நம்பிக்கை மற்றும் ஒரு தனிப்பட்ட கடவுளின் கருத்தை உள்ளடக்கியிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. மதத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் அது வந்து அதன் தோற்றம் தொடர்பான மதச்சார்பற்ற அடிப்படையிலான கோட்பாடுகள் மதம் ஒரு அனுபவ பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அனைத்து மதங்களும் வந்து வரலாற்று ரீதியாக புவியியல் ரீதியாக வரையப்பட முடியும். மனித படைப்புகள் வந்து அதன் வரலாற்று ஒரு மனித கலாச்சாரத்தின் பரந்த வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த பார்வை வந்து மதம் வந்து மனித பயத்தின் பிரதிபலிப்பாகும். மேலும் வந்து மக்களுக்கு ஒரு உணர்வை வழங்குவதாக நிறுவப்பட்டது. மதங்கள் வந்து மனித பயத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்கு. மனிதன் வந்து ஒரு மதத்து மேல ஒரு நம்பிக்கை, ஒரு பயமான ஒரு நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் அந்த மதங்கள் வந்து இருக்கு. அந்த மதத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு மனிதர்களும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. பாதுகாப்பற்ற உலகில் பாதுகாப்பு மற்றும் அங்கிருந்த சூழலின் மீது கட்டுப்பாடு வந்து அது அப்புறம் கடவுள் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களிடையே வந்து காணப்படுகிறது. அதுக்கு வந்து இந்த மதங்கள் வந்து அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. இயற்கை மானுடவியல் சிறிய அல்லது கட்டுப்பாடு இல்லாத மதத்தின் இயற்கையான தோற்றம். மதத்தின் தோற்றத்திற்கான கணக்கு அறிவொளி முதற்கொண்டு இயற்கையை வழங்க பல முயற்சிகள் நடந்துள்ளன. ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லா சமூகங்களில் உள்ளவர்கள் அப்படித்தான் தோன்றுகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களின் இருப்பை நம்புங்கள். அவை மனித வாழ்க்கையை பாதிக்கலாம். நல்லவரா அல்லது நோய்வாய்ப்பட்டவரா, யாரிடம் பிரார்த்தனை செய்வது அல்லது சாந்தப்படுத்துவது நல்லது, ஏன் கிட்டத்தட்ட அனைத்துமே வேண்டும். சமூகங்கள் வந்து அத்தகைய நம்பிக்கைகள் தொடர்பான விரிவான மற்றும் கோரும் சடங்குகளை உருவாக்குகின்றது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த ஒரு சடங்கு, ஒரு பாரம்பரியம், ஒரு சம்பிரதாயங்களை வந்து வைத்திருக்கிறது. இந்த சமயங்கள்ல இந்த சடங்குகள் வந்து முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. பல விவாதங்கள் இருந்த போதிலும் இது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் பொதுவாக உடன்பாடு அரிதாகவே உள்ளது. ஏர்னஸ்ட் வந்து ஒரு விஞ்ஞானி, தத்துவ விஞ்ஞானி ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். மதத்தின் தோற்றம் பற்றிய இயற்கை கோட்பாட்டின் முன்னோடிகள் கண்டுபிடிப்புகள் என்று அவர் கருதினார். 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானம் மனித குலத்தை குழப்பிய புதிர்களுக்கு ஒரு தீர்வை முன்வைக்கிறது. பல நூற்றாண்டு கடந்து அவர் தனது பார்வையை அதன் சாராம்சத்தில் ஏகத்துவம் என்று கருதினார். அது எதிர்ப்பில் நின்றது. ஏகத்துவம் என்பது கடவுள் மற்றும் இயற்கை, ஆன்மா மற்றும் உடல் ஆகிய வேறுபாடுகளை வரைந்து அனைத்தும் இருமை விஷயம் ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருப்பதாகவும் அது இரண்டையும் வெளிப்படுத்துவதாகும் வந்து நம்பினார். கடவுள் என்றது ஒரே ஒண்ணுதான். அது வந்து அதாவது ஆன்மா, உடல்ல ஆன்மா அப்படி ரெண்டு கடவுள் இயற்கை. இப்ப அது ஒரு கடவுளும் இயற்கையும், அது ஒரு ரெண்டு விஷயம். ஆன்மா உடல் தனித்தனியா இருக்கும் போது இந்த இருமை விஷயங்கள் வந்து எல்லாத்திலுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொருள் மற்றும் ஆற்றல் அல்லது உடல் மற்றும் ஆவி ஒவ்வொரு பௌதிக அணுவிற்கும் ஒரு அடிப்படை ஆன்மா உள்ளது. அது தொலைவில் உள்ளது. இவர் வந்து முன்னாடி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா இயற்கைக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பொருளும் ஆற்றல் அது எப்படி வேறு தனித்தனியா இருக்கோ அது போல ஆன்மாவும் அது வந்து தொலைவில் உள்ளது என்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. உணர்வு நிலைக்கு கீழே பரிணாம வளர்ச்சியில் அடிப்படை மனநோய் பொருளின் தன்மை படிப்படியாக நனவுக்கு முன்னேறுகிறது.
இது வந்து அவரை பொறுத்தவரை ஹெகலின் புரிதலில் மோனிசம் முற்றிலும் இயற்கையான நிகழ்வு. எனவே அதை குறிக்கிறது. ஆவி அல்லது ஆற்றல் இல்லாத பொருள் இல்லை மற்றும் பொருள் இல்லாமல் ஆவி இல்லை. பொருளும் ஆவி ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு உயிர் இருக்கு, அவனுக்கு ஆன்மா இருக்கு. ஆவி அது ஆவின்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், அது உயிர்ன்னு சொல்லலாம். அப்ப அது இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இருக்கு. மோனிசம் வந்து அறிவியல் நிரூபிக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் நிறுவப்பட்டது மற்றும் தீர்க்க உறுதியளிக்கிறது. மதத்தின் மானுடவியல் தோற்றம். மதத்தின் இயற்கையான விளக்கம் மானுடவியல் வளர்ச்சியிலிருந்து ஆதரவை பெற்றது. மானுடவியல் துறையும் எட்வர்ட் பர்னட் டெய்லரின் கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டன. ஜேம்ஸ் ஜார்ஜ் பிரேசர் மற்றும் சாலமன் ரெய்னால்ட்ஸ் போன்ற பிற சிந்தனையாளர்கள் மதத்தின் தோற்றம் பற்றிய மானுடவியல் கோட்பாட்டை உருவாக்க தொடங்கினர். இதில் டைலர் வந்து 2 அனுமானங்களை தொடங்கினார். ஒன்று மனித கலாச்சாரம், அதாவது அறிவு, கலைகள் உட்பட மதம், பழக்க வழக்கங்கள் முதலியன அதன் சொந்த சில சட்டங்களை கொண்டுள்ளது. அவை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யப்படலாம். இந்த மனித கலாச்சாரம் வந்து இந்த அறிவு, கலை உட்பட மத பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து உள்ளடக்கியதாக அப்படி கலாச்சார வாழ்க்கை வந்து அமைந்திருக்கிறது. இயற்கையை போலவே கலாச்சாரத்திலும் ஒரே மாதிரியான காரணிகள் சீரான செயல்பாட்டை காணலாம். அதாவது மனித இனம் முழுவதும் காணப்படும் பல்வேறு வகையான கலாச்சாரங்களை நிலைகளாக அடையாளம் காணலாம். மற்றொரு யோசனை உயிர் வாழ்தல் நிகழ்வு என்று நம்பினார். அவரது அனிமிசம் கோட்பாட்டின் வடிவம், அதாவது ஆன்மீக மனிதர்கள் மீதான நம்பிக்கை என்று விளக்கினார். மரணம், தூக்கம், கனவுகள் போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் ஆதிகால மனிதன் உடலிலிருந்து பிரிக்கக்கூடிய ஆவியின் அடிப்படையில் அவற்றை கணக்கெடுக்கிறான். வந்து மரணம், தூக்கம், கனவு இதெல்லாமே வந்து மனிதன் இருக்கான், எல்லா மனிதர்களுக்கும் மரணம் சம்பவிக்குது. தூங்கும்போது அவனிடத்துல அந்த தூங்கிட்டு இருக்கும்போது அவனால அப்ப சிந்திக்க முடியாது. அதாவது அவன் அந்த அந்த நிலையில இல்லை. அவன் வந்து தூங்கி எழுந்தும்போதுதான் அவன் உயிர் வந்து உயிரோட இருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. கனவும் அது மாதிரிதான். கனவு வரைக்கும் அப்ப அவனுக்கு தெரியாது. அவன் முழிச்சு பார்க்கும்போது தான் அந்த கனவு அப்படின்றது அது தெரியும். அப்போ வந்து அவன் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான், வந்து இயற்கையா இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையில அவன் இருக்கான். அப்ப அது வந்து அந்த நேரம் வந்து தூங்குறானா உயிரோட இருக்கானா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில அந்த ஒரு ஆவியின் அடிப்படையில் அவற்றை வந்து கணக்கிட முடியுது. இந்த ஆவிகள் வந்து நம்மளுடைய இயற்கையின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உயிரூட்டுவதற்கு அவற்றில் சில சக்தி வாய்ந்த தரவரிசைகளை ஆக்கிரமித்துள்ளன. தெய்வங்களும் இந்த ஆவிகள் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தவும் மனிதனை பாதிக்கவும் வேண்டும் என்பதால் உயிர்கள் அது இயற்கையானது மற்றும் மனிதர்களால் எதிர்பார்க்கப்பட்டது மற்றும் அவர்களை போற்றுவதற்கு முயல்கிறது. அதாவது ஆவிகள் வந்து இப்போ மதங்கள் வந்து எப்படி இருக்கோ, மதங்கள் வந்து கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மதங்கள். அது போல இந்த ஆவிகளும் வந்து அதுவும் உண்டு. நல்ல சக்தி எப்படி இருக்கோ அது போல அந்த கெட்ட சக்தியும் இருக்கு. அது ஆவிகள் வந்து அதுல சொன்ன மாதிரி இந்த சூனியம் வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆவிகளுடைய அந்த தீய சக்திகளின் பிடியில இருக்கக்கூடியது. சில தீய சக்தி இருக்கும்போது அந்த சூனியத்தின் மூலமா தீய சக்தியை யாருக்குள்ளையாவது புகுத்துவாங்க. அப்ப அந்த ஆவிகள் வந்து நல்ல ஆவிகளும் உண்டு, கெட்ட ஆவிகளும் உண்டு. அது வந்து தீய சக்தி வந்து மதங்கள் சமயங்களுக்கு சொல்லப்பட்ட ஆவிகளுக்கு எதிரானது. இப்போ தெய்வங்களும் டைலர் வந்து இப்படிதான் சொல்றாரு. மதத்தின் ஆரம்பம் நம்பிக்கையுடன் தோன்றி இருக்கலாம். நம்பிக்கையை அடிப்படையா வச்சுதான் அந்த மதங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த மதத்திற்கு ஒரு கடவுளை உருவாக்கி அந்த கடவுள் சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகளை மனிதன் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் போதுதான் நான் வந்து ஒரு சரியான ஒரு நெறிமுறையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். பழமையான அணி குறிப்பாக உயர்ந்த மனிதர்களின் மேன்மை அவர்களின் தார்மீக கருத்துக்களை கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட முழுவதும் பழமையான வடிவத்தில் இல்லை.